நிகழ்தகவு. காய்கறி மார்க்கெட்டில் வைத்து இளைஞரின் கழுத்தில் பலமுறை குத்திக் கொன்ற மற்றொரு இளைஞர். இரத்தக்கரை படிந்த ஆடைகளோடு கேஷுவலாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கொலையாளி. இரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலத்தின் அருகே மயங்கி கிடந்த இளம்பெண். கொல்லப்பட்டவர் யார்? கொலை செய்தவர் யார்? மயங்கி கிடந்த பெண்மணி யார்? மக்கள் அதிகளவு கூடும் காய்கறி மார்க்கெட்டில் நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வந்த மக்கள் எல்லோரும் அங்க இளைஞர் ஒருத்தனை இன்னொரு இளைஞர் ஆவேசமாவும் ஆக்ரோஷமாவும் கத்தியால குத்தி கிழிச்சதை பார்த்து கையில இருந்த காய்கறி பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தெரிச்சு ஓடி இருக்காங்க. பொதுவா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தா கொலை பண்ணவங்க ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஆனா இளைஞரோட கழுத்திலேயே கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல காட்டு மிராண்டித்தனமா குத்தி கொன்னதுக்கு அப்புறமும் சடலத்துக்கு பக்கத்திலேயே ரொம்ப கூலா உட்காந்து அங்க ஏதோ கண்காட்சி நடக்கிறத பாக்குற மாதிரி கொலையாளி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். ரத்த வெள்ளத்துல கிடந்த சடலத்துக்கு கொஞ்சம் தள்ளி இளம் பெண் ஒருத்தங்க மயங்கி கிடந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பதறி போன மக்கள் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸ் சம்பவ இடத்துக்கு வர வரைக்கும் அந்த ஆக்ரோஷ கொலையாளி அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருந்திருக்கான். அவனை பிடிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் இவ்வளவு கொலை வெறிக்கு பின்னாடி இருக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. தெலுங்கானா பெத்தப்பள்ளி பக்கத்துல உள்ள அப்பனப்பேட்டையை சேர்ந்த போலம் குமாருக்கு அனிதாங்கிற மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்காங்க. டிராக்டர் ஓட்டுநரா வேலை செஞ்சிட்டு இருந்த போலம் குமார் அப்பனப்பேட்டையில குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அனிதாவுடைய தங்கச்சி அதாவது சித்தி பொண்ணு சைலஜாவுக்கும் டோங்கதுர்த்தி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சந்தோஷுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. சந்தோஷ் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே சைலஜாவுக்கும் அக்கா கணவரான போலம் குமாருக்கும் இடையில தகாத உறவு இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாகி இருக்கு. அதுக்கப்புறம் தான் சைலஜாவுக்கு அவசரமா மாப்பிள்ளை பார்த்து சந்தோஷுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தனக்கு கல்யாணமான பிறகும் சைலஜா போலம் குமார் கூட பழகிறத நிறுத்தவே இல்லை. அடிக்கடி போன் கால், மெசேஜ், தனிமையில மீட்டிங்னு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமும் இருந்திருக்காங்க. ஆனா போலம் குமாரும் சைலஜாவும் நெருங்கி பழகிற விஷயம் சந்தோஷுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மனைவி கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அப்போ போலம் குமார் கூட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்துறதா இருந்தா இங்க இரு, இல்லனா பேசாம உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிருன்னு சொல்லி சந்தோஷ் கோபத்துல கொந்தளிச்சிருக்காரு. அதே மாதிரி என்னோட மனைவி கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் இத்தோட நிறுத்திக்கொண்டு போலம் குமாரையும் சந்தோஷ் கண்டிச்சிருக்காரு. கணவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இனிமேலும் தன்னோட மாமா கூட பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சு போலம் குமார் கிட்ட பேசுறத சைலஜா அடியோட நிறுத்திட்டாங்க. ஆனா அப்பவும் அடங்காத போலம் குமார் சைலஜாவுக்கு தொடர்ந்து போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஒரு நாள் சைலஜா செல்போனுக்கு போலம் குமார் கால் பண்ணத சந்தோஷ் பார்த்துட்டாரு. இவ்வளவு சொல்லியும் இன்னும் நீங்க திருந்தலையான்னு கணவர் சந்தோஷ் சைலஜா கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேங்க, என்னோட மாமா தான் விடாம கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காருன்னு சைலஜா சொல்லியிருக்காங்க. இத கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச சந்தோஷ் இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சு போலம் குமாருக்கு கால் பண்ணி பெத்தப்பள்ளி காய்கறி மார்க்கெட்டுக்கு வர சொல்லுன்னு சைலஜா கிட்ட கணவர் சந்தோஷ் சொல்லியிருக்காரு. அடுத்து சைலஜாவும் போலம் குமாருக்கு கால் பண்ணி மார்க்கெட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. சைலஜா கூப்பிட்டதும் போலம் குமார் கொஞ்ச நேரத்திலேயே மார்க்கெட்டுக்கு ஓடோடி வந்திருக்காரு. சைலஜா மட்டும்தான் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில கூட அவங்களுடைய கணவர் சந்தோஷம் வந்திருக்காரு. பல முறை எச்சரிச்சும் திரும்ப என்னோட மனைவிக்கு எதுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கன்னு சந்தோஷ் போலம் குமார் கிட்ட கோபமா கேட்டிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல சட்டைக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கழுத்திலேயே ஆவேசமா
பல முறை குத்தி கிழிச்சதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து போலம் குமார் உயிரிழந்துட்டாரு. இவன் தானே உன்னோட லவ்வர், இவன் தானே உன்னோட லவ்வர்னு சைலஜா கிட்ட கோபமா கேட்டுக்கிட்டே குமார சந்தோஷ் குத்தி கொன்னதா சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க. எதிர்பாராத நேரத்துல நடந்த இந்த கொடூர சம்பவத்தை நேர்ல பார்த்து சைலஜா அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. போலம் குமார் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்க, சைலஜா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க, சந்தோஷ் எந்த டென்ஷனுமே இல்லாம ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸோட ரொம்ப சாதாரணமா பக்கத்துல உள்ள திண்டுல ஏறி உட்கார்ந்து இருந்ததை பார்த்து அங்க இருந்தவங்க நடுநடுங்கி போயிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் கொலைய பண்ணிட்டு விகாரமா உட்கார்ந்திருந்த சந்தோஷ அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. சைலஜா கிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நிகழ்தகவு